இந்த மாதிரி உங்கள் தொட்டியில் பாசி பிடிச்சிருக்குன்னா என்ன பண்ணணும், இது எப்படி பாசி வராமல் திருப்பி தடுக்கிறது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக இந்த வீடியோ சொல்ல போகிறோம். இந்த மாதிரி பாசி பிடிச்சி ஃபஸ்ட்டு பிடிக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா லைட்டு தான். அதாவது இந்த நீங்கள் சுற்றி இருக்க இடத்துல வந்து இருக்க லைட்டு, நீங்கள் ரூம் லைட்டு இல்லாட்டி சூரிய வெளிச்சம் படுறதுனால தான் இந்த பாசி வந்து டக்குன்னு வளர ஆரம்பிக்கும். இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தொட்டி நல்லா தேய்ச்சி கழுவாமல் இருந்தாலுமே இது வந்து லைட்டு வர இடத்துல வந்து கொஞ்சம் மாற்றி வைங்க. லைட்டு வர இடத்துல நான் மாற்றி வைக்க முடியாது, இதே இடத்துல வச்சாகணும் அப்படின்னா நிறைய வீடியோவில் ஆல்கே சாப்பிட்றதுக்குலாம் நிறைய காஸ்ட்லியான ஃபிஷ்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லைங்க. இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் ஸ்லைல் வாங்கிக்கோங்க. இது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு ரூ. 30 ஒரு ரூ. 50 தான் வரும். இந்த மாதிரி ஒரு ஆப்பிள் ஸ்லைலை வாங்கி தூக்கி உள்ளே போட்டுருங்க. இல்லை டேங்க் கிளீனர் இந்த மாதிரி ஒரு பெரிய டேங்க் கிளீனரோ இல்லாட்டி இந்த ஃபிஷ்ஷு தான் போய் கடையில் கேட்டிங்கன்னா அவங்க கொடுப்பாங்க. சக்கரை ஃபிஷ்ஷும்பாங்க, அதுக்கப்புறம் டேங்க் கிளீனரும்பாங்க. இந்த ஃபிஷ்ஷை தூக்கி நீங்கள் உள்ளே போட்டிங்க அப்படின்னாலே போதும். இது ஃபுல்லாக ஆல்கேலாம் சாப்பிட்ரும். ஆல்கேயே திருப்பி வராது. நீங்கள் ஒரு டேங்க் நல்லா கழுவி தேய்ச்சி கழுவிட்டு வாட்டரை திருப்பி ஃபில் பண்ணிட்டு இதை விட்டுட்டிங்கனாலே போதும். இது ஆல்கே திருப்பி வராமல் இது பார்த்துக்கும். இந்த ஆல்கே இருக்கிறது நல்லது தான். அதனால தான் நான் டேங்க்கில் வச்சுருக்கேன். இந்த ஆல்கே வந்து ஒன்றும் கெடுதல்லாம் கிடையாது. நல்லது தான் பண்ணும். ஃபுட்டு வந்து மீன் கிடைக்கும், ஆக்சிஜன் வந்து சப்ளை வந்து அதிகமாக இருக்கும். அதனால நான் இந்த தொட்டியில் வந்து ஆல்கே வளர்க்குறதுக்காக குட்டிங்களுக்காக இருக்கட்டும், இந்த ஆல்கேலேருந்து ஃபுட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் வந்து வீட்டில் வந்து ஃபிஷ்ஷை வந்து அழகாக தான் வச்சுருக்கீங்க. மீனை பார்க்கணும் அப்படின்னா ஆல்கே ஆல்கே இருந்துச்சு அப்படின்னா நல்லது கிடையாது. உங்களால் மீனை பார்க்க முடியாது, அது அழகாகவும் இருக்காது, அசிங்கமாக இருக்கும் தொட்டி பார்க்குறக்கே. அதனால் இந்த மாதிரி ஆல்கே போகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்னெயிலோ இல்லாட்டி ஒரு டேங்க் கிளீனரோ வாங்கி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இந்த மாதிரி மீன் வளர்ப்பை பற்றி நம்ம தினமும் வீடியோலாம் போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.